ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையல் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னிங்க. வேர்க்கடலை சட்னி தான் இன்றைக்கி அரைச்சிருக்கேன். நைட்டி டிஃபன் கெட்டியான சட்னிங்க, வேர்க்கடலை சட்னி. இட்லி பாருங்கள், இட்லி சுட்டிருக்கேன். இட்லி போதும். இன்னைக்கு டிஃபன் இதாங்க. இதுதான் எங்கள் கிச்சன் ஆர்கனைசர். இது பார்த்தீங்கன்னா இந்த டப்பா பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு, இந்த கம்பி 500 ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன். ஆனால் பாத்திரம் கடையிலேருந்து வாங்கினேன். இது மேலே பார்த்தீங்கன்னா எண்ணெய் டப்பா எல்லாம் வச்சுருக்கேன், சக்கரை டப்பாவில். மேலே உப்பு இதெல்லாம் இந்த 2ஆம் செல்ஃபில் மொச்சப்பயிறு பயிறு வகைகள் எல்லாமே இதை வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டுலாம் இது கீழே பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் மசாலா சாமான் எல்லாம் வச்சுருக்கேன். இது கீழே சின்ன சின்ன டப்பா, கடுகு டப்பா, நெய் டப்பா எல்லாம் வச்சுருக்கேன். இதுதாங்க எங்கள் கிச்சன் ஆர்கனைசர். பாருங்கள், கிச்சன் ஆர்கனைசர் பாருங்கள். இதுதான் இந்த வேர்க்கடலை சட்னி எப்படி அரைச்சேன்னா, பொடியாக நறுக்கின தேங்காய்ங்க, பொடியாக நறுக்கின தேங்காய், கொஞ்சம் ஒரு 10 பல் பூண்டு, உடச்சக்கடலை கொஞ்சம், வேர்க்கடலை கொஞ்சம், அப்புறம் பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா ஒரு 6-7 காஞ்ச மிளகா காட்டுக்கேற்ப போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போடுங்க, பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் இஞ்சி கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த ஹோட்டல் ஸ்டைலில் இது நான் அரைச்சிருக்கேன். இஞ்சி கொஞ்சம் போடுங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் மொத்தமாக அரைங்க. தண்ணி கொஞ்சமாக திட்டமாக ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு எப்போயுமே அரைங்க. தண்ணி ஊற்றாமல் எப்போயுமே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைங்க. அதுக்கப்புறம் தாளிப்பு போடுங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டு நல்லா இது பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த சட்னி அப்படியே இதில் கடாயில் தூக்கி ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா வேர்க்கடலை சட்னி ரெடி. சுவையான சமையல் ரெடி. நீங்களும் இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. மறக்காமல் நம்ம செய்திலி மாணிக்கு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அடிக்கடி ஃபார்வேர்ட் ஆகும். இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.